ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். எபிசோட் வைஸ் ரொம்பவே ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா காவேரி இங்கே ரூமில் இருக்காங்க. ரூமில் இருக்கும்போது கரெக்டாக அவங்க அக்கா கங்கா வந்து கால் பண்ணுறாங்க. கங்கா யமுனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, மாப்பிள்ளை பார்க்க போனேன் அப்படின்றது. அந்த பொண்ணோட அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொன்னால் எனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதுதான் ரீசன் அப்படின்ட்டு. இது எங்களுக்கும் தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு ஈகோ வந்து காவேரிக்கு தடுக்குது. அதை ஒத்துக்க முடியல காவேரியால். ஏன்னா அவர் வந்து இந்த நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து காவேரிக்கு பிடிக்கல. அது ஒரு ரீசன். பேசி முடிச்சுட்டு காவேரி தூங்கிடுறாங்க போல். இந்த பக்கம் விஜய் அவங்க பொண்ணை மடியில் படுக்க வச்சுட்டு யோசிச்சுட்ருக்காரு. நம்ம பேசினது என்னதான் இருந்தாலும் தப்பு, ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நோட் போடுறாங்க. இது வந்து சீரியலில் வந்து கொஞ்சம் இழுக்கிறதுக்காக பண்ண மாதிரியே இருந்துச்சு. இங்கே விஜய் பேசுகிறது ஃபுல்லாகவே நம்ம கேட்டோம். இங்கே காவேரி வந்து ஆன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம், அது ஃபுல்லாக காட்டணுன்றதில்ல. இங்கே விஜய் பேசுனதையும் ஃபுல்லாக காமிச்சாங்க, அங்கே காவேரி கேட்டதையும் ஃபுல்லாக காமிச்சாங்க. ஒரே விஷயத்தை தானங்க காமிச்சிங்க, எதுக்கு அதை மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவேரி காலையில் வரைக்கும் அந்த மெசேஜை பார்க்கல, காலையில் எழுந்து பார்க்குறாங்க. காலையில் வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு சாரின்னு பலூனில் எழுதி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. காலிங் பெல் சத்தம் கேட்குது. வந்து எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லைன்ட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க. மறுபடியும் கிளம்பி ரெடியாகி வந்தால் வெளியில் சாரின்னு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பார்த்த உடனே காவேரி கேட்குறாங்க, விஜய் வந்து சாரி, நான் பேசுனதில் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க, அதுக்கு தான். ஏன்னா நான் அனுப்பின மெசேஜும் நீங்கள் பார்த்த மாதிரியே தெரியல, உங்ககிட்ட நேரில் சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் அவ்வளோ பொறுமையாக வந்து சாரி கேட்குறாரு. காவேரி வந்து அந்த கிண்டல் பண்ணது, நக்கல் பண்ணது, அதுக்கு பழி வாங்குற மாதிரியே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏட்டிக்கு போட்டி அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயந்தான் நடக்குது. நீ என்ன அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தின, நான் உன்னை அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினேன் அப்படின்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டி, இனிமேல் என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விடுறாங்க. அந்த பலூனெல்லாம் வச்சுட்டு பிச்சு பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கார் பக்கத்துலேயே போட்டு இன்னும் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. அது என்னென்னா காவேரிக்கு அவ்வளோ கோவம். அந்த இன்சல்ட் பண்ணதில் விஜயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சிரித்ததில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட வெளிப்பாடு தான் அது. என்னை அசிங்கப்படுத்துனீங்கல்ல அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஃபோன்லேயும் சாரி கேட்டார், வந்தும் சாரி கேட்டார், மன்னிச்சிருக்கலாமே காவேரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, அவங்களோட வழி, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த சைடு அடுத்த நாள் காவேரியோட அந்த பையன் வந்து எல்லாத்தையும் உண்மையும் சொல்லிவிட்டு காவேரி வந்து அம்மா கிட்ட கத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அந்த அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு நீ இவ்வளோ பண்ணியிருக்கல, இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, நீ வெளில போ அப்படிங்கிற மாதிரி. கோபத்தில் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் 2 நாளாக வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க காவேரி. கொஞ்சம் நிதானமாக யோசித்தாங்க அப்படின்னா அவங்களோட தப்பு என்ன அப்படின்னு ரியலைஸ் ஆகும். அதுக்காக விஜய் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, விஜய் பண்ணது தப்பு, மன்னிக்கலாமே அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து.